வீடியோ பார்த்துருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இது என்ன சின்னம்? இந்த சின்னம் வந்து எப்படி வந்து ஃபேமஸ் ஆக போகுது? 2026 இந்த சின்னம் என்ன மாதிரி வந்து சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இவங்க வந்து விசில் சின்னத்தை வந்து இப்போ வந்து லாக் பண்ணியிருக்கிறதா இப்போ அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட தளபதியோட முன்னாடி படமான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் வந்து விசில் போடுன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கே இருக்கும். அதில் வந்து அந்த சாங் வேறு லெவல் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக அந்த சாங் ரிலீஸ் ஆகையில் வந்து அந்த பீட் நல்லா இல்லை, இந்த சாங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கலவையான விமர்சனம் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. இந்த சின்னத்துக்காகவே இந்த பாட்டை வைரல் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வேறு லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்காங்க நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம். குறிப்பாக அவர் வந்து பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த லைன்லேருந்து விசில் அடி என்னோடுன்னு சொல்லிட்டு அந்த லிரிக் வரைக்கும் அவர் அப்படியே கேம்பெயினுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணாரோ அது அந்த பாட்டிலேயே வந்து வந்துடுச்சு. குறிப்பாக அந்த பாட்டு இப்போ வந்து வேறு லெவலில் வைரல் ஆகிட்டுருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட இப்போ சின்னமாக வந்து விசில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சின்னம் வந்து ரொம்பவே ஃபேமஸான சின்னம். குறிப்பாக தளபதி ஃபேன்ஸ்க்கெலாம் இந்த சின்னம் வந்து ஒரு வேறு லெவலில் ஃபேவரட்டான சின்னம். வேறு எந்த சின்னம் வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி கேம்பெயினுக்கு வந்து ஈஸியான ஒரு பயன்படுத்தக்கூடிய சின்னமாக இருக்கும். அதே மாதிரி எளியவர்களுக்கெலாம் அவங்க வந்து போய் கேம்பெயின் பண்ணல ஈஸியாக விசில் விடுங்க, அந்த மாதிரி அந்த விசிலை கூட காமிச்சு அவங்க வந்து அந்த சின்னத்தை வந்து பதிய வைக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ணுறது 2 சின்னம் தான். ஒன்று வந்து நம்ம திமுகவோட உதயசூரியன் சின்னம், இன்னொன்று ரெட்டையில சின்னம். இந்த 2 சின்னமும் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப பரிசுப்பட்ட ஒன்று சின்னமாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் இந்த விசில் சின்னம் வந்து எப்படி வந்து ஃபேமஸ் ஆக போகுது, நம்ம 2026 இன்னும் மாற்றம் வரப்போகுது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜனநாயகத்தை பற்றி பார்த்தோம்னா இந்த படத்தோட தீர்ப்பு மட்டும் இன்னும் தள்ளி வச்சுருக்காங்க. தீர்ப்பு என்றைக்கு வந்து சொல்லுவோம் அப்படின்றத கிளியராக சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 27ஆம் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு நம்புகிறோம். இந்த 27ஆம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம சென்சார் ரிப்போர்ட்லேருந்து எந்த ஒரு மேல்முறையீடும் பண்ணாமல் இருக்கணும். ஒருவேளை மேல்முறையீடு பண்ணாங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருவாங்க, ஹோல்ட் பண்ணி. அதை வந்து பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் வந்து விசிலாக இருக்குது. இந்த விசிலோட சின்னத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விசில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பரிசயப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.